வணக்கம் மக்களே, பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் ஹவு டு ட்ரெயின் யூர் ட்ராகன். இப்போ நீங்கள் அந்த படத்தை பார்த்தாலும் உங்கள் மனசை குழந்தையா மாற்றக்கூடிய அந்த தன்மை அதுக்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன். செம்ம ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி. ட்ரீம் ஒர்க்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கை கொடுத்த ஒரு மூவின்னு சொல்லலாம். லைக் 150 மில்லியன் பட்ஜெட்டில் ஆல்மோஸ்ட் $500 மில்லியன் கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இந்த ட்ரீம் ஒர்க்ஸுக்கு அமைஞ்சிச்சு. இதை தொடர்ந்து வந்த அந்த ட்ரெயிலஜே கிட்டத்தட்ட ஒரு ஃபீல் குட் ட்ரெயிலஜ் தாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனலான கதையை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம கண்ணில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. சில ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் அந்த படத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமேஷன் மட்டும் அவுடேட் ஆன மாதிரி தெரியும். அதனால தான் இப்போதைக்கு லைவ் ஆக்ஷன் ரீமேக் பண்ணுறாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் இருக்கக்கூடிய இடன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸை அக்கா பிரித்து மிஞ்சிருவோமா? படத்தோட ஓப்பனிங் ட்ரீம் ஒர்க்ஸ் லோகோ வரும்போதே பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் ஃபியூரி அங்கே தான் பறந்துட்டு இருக்கு. தெரியுதா? இருட்டில் நிறைய பேரால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பட் நைட் ஃபியூரியை ஓப்பனிங் ஷாட்லேயே காமிச்சு தான் படத்துக்குள்ளே கூட்டு போகிறாங்க. நைட் ஃபியூரி என்ன மாதிரி ஒரு ஸ்டெல்த் கிங்காக இருக்கும் போல். ஓப்பனிங்கே நம்ம ஹிக்கப்போட அந்த நரேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க பர்க்குக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுக்கு இங்கே ஒரு சின்ன கொசு தொலை இருக்குது. ஆனால் கொசு டிராகன் சைஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டிராகன்ஸையும் அங்கே வாழ்கிற அந்த மக்கள் அந்த டிராகன்ஸை என்ன மாதிரி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக காமிக்கிற மாதிரி சீக்கிரம் காமிக்கப்பட்டிருக்கோம். இந்த படம் முழுக்கவே மொத்தம் 7 வகையான வித்தியாசமான டிராகன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கோம். குண்டா இருக்க கிராங்கல், வாலில் முள்ளாக இருக்க நாடர்ஸ், உடம்புலேயே நெருப்பை பற்றி எரிய வைக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் நைட்மேர், ஆப்வியஸாக நம்ம நைட் ஃபியூரி, 2 தலை வச்சுருக்கக்கூடிய ஜிப்பிள் பேக்ஸ், கடைசியாக வர பெரிய த ரெட் டெத், அண்ட் அங்கங்கே அந்த குட்டி குட்டியாக தெரிஞ்சிட்ருக்குல்ல த டெரிபிள் டெரர்ஸ். ஒரிஜினலாக இதை தான் டூத்லெஸ்ன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், ஒரிஜினலாக ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன் அந்த மொத்த படம் அந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸ் கதையுமே ஒரு சைல்டிஷ் ஃபோக்லோரில் தான் எடுத்திருக்காங்க. அதில் ஆக்சுவலாக ஹிக்கப்போட தோலில் உட்கார சைஸில் தான் இந்த டூத்லெஸ்ஸே டிசைன் பண்ணியிருக்காங்க. நைட் ஃபியூரிஸே இந்த மாதிரி ஹிக்கப்போட தோலில் உட்கார சைஸ் தான் இருக்குமா. க்ரீன் அண்ட் ரெட் கலரில் பல்லே இல்லாமல் இருக்கும். புக்கை அப்படியே டேரெக்டாக படமாக அடாப்ட் பண்ணாமல் நிறைய மாற்றங்களோட கம்ப்ளீட்டாக ஒரு செப்பரேட் ஃப்ரான்ச்சைஸி உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். புக்குக்கும் படத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. முக்கியமாக அந்த டூத்லெஸ்ஸை கம்ப்ளீட்டாக மாற்றி அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி டெரிபிள் டெரர்ஸுங்கிற ஒரு புது டிராகன் வகையவே உருவாக்கி விட்ருக்காங்க. ஒரிஜினலாக பார்க்கும்போது டெரிபிள் டெரர் சைஸில் தான் இந்த நைட் ஃபியூரிஸ் அண்ட் டூத்லெஸ்ஸே இருந்திருக்கணும். டெரிபிள் டெரர்ஸ் வாயிலுமே எந்த ஒரு பல்லுமே இருந்திருக்காது. நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ புக்கோட அக்யூரேட் டூத்லெஸ் டிசைன் டெரிபிள் டெரர்ஸ் தான். பட் அதை கொஞ்சம் மாற்றி இல்லை நிறைய விஷயங்களை மாற்றி படத்தை வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. அது கால் பேக்காக அந்த ட்ராகனை வச்சது நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த டெரிபிள் டெரர் வர்சஸ் நைட் ஃபியூரிங்கிற அந்த ஃபைட்டுமே நடந்திருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். இந்த இடத்துல மற்றவங்க எல்லாருமே ட்ராகன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹிக்கப் பண்ணிட்டு எப்படியாவது தப்பிச்சோ போச்சோன்னு சொல்லி ஓடிட்டு இருப்பாரு. நல்ல வேலை நான் எதோ ட்ராகன் கிட்டேயுமே சிக்கலை, என் உடம்பு முழுக்க இருக்க அந்த மசாலா எல்லாத்தையுமே சாப்பிட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க காபர் ஆமாம் பல்லு குத்துறது குச்சி வேணும்ல அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாரு. லிட்டரலாக இந்த இடத்துல நம்ம ஹிக்கப்பை டூத் பிக்குன்னு சொல்லியிருப்பாரு. மற்ற ட்ராகன்ஸ் கிட்ட நீ மாட்டிருந்தானா பல்லு குத்துற குச்சியாவது யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருக்குன்னு சொல்லி கலாச்சிருப்பாரு. பட் அதுவே இந்த மெட்டஃபராக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட ட்ராகன் பேர் என்ன? டூத்லெஸ், பல்லே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு மற்ற ட்ராகன்ஸ் கிட்ட மாட்டிட்டு தான் செத்து இருக்கக்கூடிய நம்ம ஹிக்கப் நைட் ஃபியூரி கிட்ட மாட்டி தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத இந்த டூத் பிக் அண்ட் டூத்லெஸ்ஸை வச்சு லைட்டாக மெட்டஃபரிக்கில் நம்மகிட்ட கன்வே பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸாக இந்த இடத்துல நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் கில்லரே கிடையாது. பட் இருந்தாலும் தன்னுடைய அந்த வர்த்தினஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவருடைய இன்ஜினியரிங் மூளையை வச்சு ஒரு லான்ச்சரை ரெடி பண்ணுவார். அதை வச்சு நைட் ஃபியூரியுமே பிடிச்சிடுவார். அதை யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் நைட் ஃபியூரிஸ் எங்கே போய் விழுந்திருக்குன்னு சொல்லி தேடி போக அந்த இடத்துல இவர் நினச்ச மாதிரி இவருடைய இந்த மிஷின் நைட் ஃபியூரியை பிடிச்சிருக்கும். ஆரம்பத்தில் செம்ம ஷாக் ஆகிடுவார் மனுஷன். லிட்ரலி அந்த நைட் ஃபியூரியை கொள்ளதாங்க போவார். பட் அந்த நைட் ஃபியூரியோட கண்ணை பார்த்தோன்னே இதை நான் தான் பண்ணேன், ஐ டிட் திஸ் அப்படிங்கிற டைலாக் சொல்லிவிட்டு அந்த இடத்துல தான் இவர் லிட்ரலி அந்த நைட் ஃபியூரிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கதையை மாற்றிருப்பாங்க. அது வரைக்குமே ஹிக்கப் இந்த டிராகன்ஸை கொல்லணும்னு நினச்ச ஒரு கேரக்டர். பட் நைட் ஃபியூரியோட கண்ணை பார்த்து ஐ டிட் திஸ் அப்படின்னு சொல்லி என்னால் தானே அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி தன்னை உணர்ந்துக்கிட்டே இந்த இடத்துல நல்லா மாறி இருப்பாங்க. அதே மாதிரி தான் படத்தோட எண்டில் அது வரைக்கும் டிராகன்ஸை கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த நம்ம ஹிக்கப்போட அப்பா ஸ்டாய்க் என்னால் தானே என் பையன் செத்துட்டான் அப்படின்னு ஐ டிட் திஸ் அப்படின்னு சொல்கிற அதே டைலாக் மூலிமா மனசு மாற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ லிட்ரலாக நம்ம ஹிக்கப் அண்ட் அவருடைய அப்பா ஸ்டாய்க் 2 பேருமே ஐ டிட் திஸ்ங்கிற அந்த டைலாக் மூலிமா மனசு மாறி இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சூப்பராக கேப்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுத்துலேயுமே 2 சீக்வன்ஸ்லேயுமே அந்த ஹிக்கப் அண்ட் ஸ்டாய்க்கு முன்னாடி டூத்லெஸ் விழுந்து கடந்திருக்கும். அமேசிங்கான கான்ட்ராஸ்ட், ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. இந்த இடத்துல தன்னை போலவே அந்த டிராகனும் இருக்குங்கிற ஒரு ஃபீலில் தான் ஹிக்கப் வந்து கழட்டி விட்டுருப்பான். அதே தான் ஆப்வியஸ் அந்த டூத்லெஸ்ஸும் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆளை விட்றா கொய்யா அப்படின்னு சொல்லி அது கிளம்பியோட ஹிக்கப் நைட் ஃபியூரிஸை பற்றி நிறைய டீட்டெயில்ஸை சேமிக்க ட்ரை பண்ணுவார். பட் அந்த சமயத்தில் இவங்க எழுதி வச்சிருக்க அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நைட் ஃபியூரிஸை மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைட் ஃபியூரியை பார்த்தீங்கன்னா பயந்து ஓடி ஒழிஞ்சிருங்க, இல்லைனா சாவு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லவே பட்டிருக்கோம். எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியலையோ அதை பற்றி பயங்கரமாக எழுதி வச்சிருப்போம்ல,
அந்த மாதிரி தான் நைட் ஃபியூரிஸை லிட்டரலி ஒரு பயங்கரமான த ஈவில் டெத்துங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. பட் உண்மையிலேயே அந்த டிராகன்ஸ்குள்ளே செம்ம க்யூட்டாக பியூட்டிஃபுல்லான நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு டிராகன் டூத்லெஸ் தான். அகெயின் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியலையோ அதை பார்த்து தான் பைபிள்னு சொல்லுவாங்களே, அதை அழகாகவே கேப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த டிராகன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தண்டர் சத்தத்தை கேட்டு இடி சத்தத்தை கேட்டு ஹிக்கப் பயந்துருவார். அதுக்கப்புறம் அவர் பேஜ் திருப்பி படிக்கிற ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையுமே அந்த டிராகன்ஸ் மூவ் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைட்டாக மூவ் ஆகும். ஸோ பயந்த அந்த எண்ணத்தோட எதை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஹிக்கப்போட பார்வையில் புக்கில் இருக்க டிராகன்ஸ் கூட அவரை பயமுறுத்துது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸுமே அவ்வளோ பக்கம் எழுதியிருக்காங்க தான் நான் சொல்வேன். அண்ட் ஹிக்கப்பை காமிக்கும் போது அவருடைய ரைட் சின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு இருக்கும். இதை ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஒரு குட்டி ஃபோர் ஷேடோவிங்க அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டிராகன் ஃப்ரெண்ட்லியா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட டூத்லெஸ் கூட இந்த பக்கம் ஹிக்கப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இதில் அந்த ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா டிராகனோட அந்த டைகிராம் வரைய அதை பார்த்த அந்த டூத்லெஸ் ஹிக்கப்பையே திரும்ப வரைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிக்காசோன்னு நினைப்பு ஒன்றும் புரியாதமாக தான் வரைவார். இந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்குண்டான அந்த பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். முக்கியமாக அந்த அமேசிங்கான சீக்வன்ஸை சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதில் டூத்லெஸ் ஹிக்கப்போட கையை தொடர வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக ஜெர்க் ஆகுதுல, ஒரிஜினலாக இது டேரெக்டாக வந்து அதோடைய கையை முற்றமாக தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அனிமேஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி ஒரு கிளிச் ஆகி இந்த ஜெர்க்குங்கிறது உருவாகியிருக்கேன். இதை பார்த்த அனிமேட்டர்ஸ் ஒரிஜினல் தாட்டை விட இது ரொம்ப நல்லா இருக்கே, கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி அந்த டூத்லெஸ் இந்த பக்கம் ஹிக்கப்பத்தோட வர மாதிரி ஃபீலை கொடுக்குது, அதனால் இந்த கிளிச்சை படத்தில் ஆட் பண்ணிடலான்னு சொல்லி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த சீன் அந்த ஜெர்க் ஆகிற சீன் வந்து ஒரு அனிமேஷன் கிளிச்சு, பட் அந்த கிளிச் அந்த சீக்வன்ஸுக்கு பர்ஃபெக்டாக போகிறது இருக்குது. இந்த டூத்லெஸ் மூமெண்ட்டை அனிமேட் பண்ண அனிமேட்டர்ஸ் அவர் வளர்த்த அந்த பூனைக்குட்டியை தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாராம். பூனைக்குட்டியோட வாலில் ஒரு டேப்பை ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி மூவ் பண்ணுது அதை பேஸ் பண்ணி தான் டெக்னிக்காக அந்த டூத்லெஸோட மூமெண்ட்டே அனிமேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தான் அது நடக்கும்போது லைட்டாக ஒரு கேட் லுக் வரும். கேட்டு டாகுன்னு சொல்லி எல்லாத்துமே கலந்தடைச்ச ஒரு கலவை தான் கேட் டூத்லெஸ்ஸு. அண்ட் இந்த சமயத்தில் நம்ம ஹிக்கப் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக அந்த டூத்லெஸ்ஸை ரைட் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. அவர் அந்த டூத்லெஸ்ஸை பிடிக்கும் போது அதோடைய வால் ஒன்று கிழிஞ்சிருக்கும். என்னால் தானே அந்த வால் கிழிஞ்சிச்சு, அதை நானே சரி பண்ணிடுறேன்னு சொல்லி அதுக்காக வால் செய்ய போயிருப்பாரு. பட் அந்த வாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தங்க தேவைப்படுவாங்க, நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த இடத்துல டிராகன் ரைடராகவே மாறுவார். ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் வால் மாட்டும் போதே இந்த டிராகன்லேருந்து நான் பறக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஹிக்கப்புக்கு அந்த டூத்லெஸோட அந்த விங்ஸை கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் இந்த ஃப்ரேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வால் மாட்டின அந்த சமயத்தில் ஹிக்கப் டிராகன் ரைடராகவே மாறிட்டாருங்கிறத இந்த விங் சீக்வன்ஸை வச்சு சூப்பராகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அமேசிங்கான ஒரு ஃப்ரேம். பட் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் பார்ட் 3ல் ஆட்டோமேட்டிக்காகவே அதை வாழை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை அமைச்சு டூத்லெஸ்ஸாக அவன் நினச்ச மாதிரியே ஹிக்கப் ஃப்ரீ பண்ணிடுவார். ஸோ டிராகனை ரைட் பண்ணுறது ஹிக்கப்போட தாட் கிடையாது, பட் அந்த கதையோட்டத்தில் அது வந்து அமைஞ்சுது. இது சூப்பராக ரைட் பண்ணியிருக்காங்க, அதை பாராட்டி ஆகணும். அப்படியே ஒரு ட்ரைனிங் மாண்டாச் வரும். ஒரு பக்கம் ஹிக்கப் டூத்லெஸ் கூட ஒன்றா சேர்ந்து இந்த டிராகன்ஸோட எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறதுன்னு சொல்லி ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் டிராகனை எப்படி கொள்றதுன்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டுவல் டோனாலிட்டியை அழகாகவே காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் அவர் கற்றுக்கிட்ட எல்லா வித்தைகளையுமே யூஸ் பண்ணி அந்த டிராகன் ட்ரைனிங்கை எப்படி ஏஸ் பண்ணுறாருன்னு காமிச்சிருந்தாலும் அந்த மாண்டாஜே லிட்ரலி ஃப்ரெண்ட் ஆகுறது எப்படி, எனிமி ஆகுறது இல்லைனா கில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு துருவங்களை ஒன்றா சேர்த்தமாக தாங்க ஃபீல் கொடுத்துச்சு. அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அது வரைக்கும் அந்த டீனேஜ் கில்லர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம ஆஸ்ட்ரேடியே ஹிக்கப் ஓவர்டேக் பண்ணிட்டு வரேன். இதில் கடுப்பான ஆஸ்ட்ரேட் எப்போதுமே நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன், என்னையே ஓவர்டேக் பண்ணுறியா இறா வரேன் அப்படின்னு நம்ம ஹிக்கப்பை ஃபாலோ பண்ணி போய் அவருடைய அந்த சீக்ரெட் டூத்லெஸ்ஸை கண்டுபிடிச்சிருவான். இங்கே தான் அந்த டூத்லெஸ் அண்ட் ஹிக்கப் ஒன்றா சேர்ந்து நம்ம ஆஸ்ட்ரிக் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி கதையை அமைச்சிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ரொமான்டிக் ஃப்ளைட் சீக்வன்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி அந்த மியூசிக் எல்லாமே அல்டிமேட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. எதையுமே சந்தேகப்படாமல் ஃபஸ்ட்டு நம்பணும் அப்படிங்கிற தாட்டை தான் இந்த இடத்துல ஆஸ்ட்ரிட் புரிஞ்சுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அப்படியே அவங்க அந்த ரொமான்டிக் ஃப்ளைட்டை முடிக்கிற அந்த சமயத்தில் அப்போதைக்கு இந்த டிராகன்ஸ் எல்லாமே சாப்பாடு ஆடைய போட்டு போகும்ல, எங்கே போதுங்கிற அந்த சீக்வன்ஸை காமிச்சிருப்பாங்க. எல்லா டிராகன்ஸும் ஒன்றா மதர் டிராகன் இல்லைனா அப்போதைக்கு அங்கே சுற்றிட்டு இருக்க ஆல்ஃபா டிராகனுக்கு சாப்பாடு கொடுக்க தான் போயிட்டு இருந்திருக்கு. சாப்பாடு கொடுக்கலனா இந்த டிராகன்ஸே சாப்பாடாக மாறிடும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டியிருக்கேன். போகிற வழியில் இந்த ஒரு டிராகன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிப்போபொட்டமஸ் ஒரு நீர் யானையை தூக்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது மடகாஸ்கர் படத்தில் வர அந்த குளோரியாவோட மாடலை யூஸ் பண்ணியிருக்காங்களாம், அந்த அசட்டை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது மடகாஸ்கர் படத்தில் வர அந்த குளோரியா ஹிப்போபொட்டமஸை தான் அந்த டிராகன் இங்கே தூக்கிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருந்தாங்களாம். இது அந்த டேரக்டரே சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு நான் எவ்வளோ ஒத்து பார்த்தாலும் அது குளோரியா மாதிரி தெரிலங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே காமிப்படுங்க. இந்த ரெட்டத்தை பற்றின உண்மையை தப்பாக்கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாங்கிற மாதிரி ஹிக்கப் அண்ட் ஆஸ்ட்ரேட் பற்றினா முடிவு எடுத்திருப்பாங்க. இதை தொடர்ந்து ட்ரைனிங்குமே ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்திருக்கோம். அதில் ஆப்வியஸாக நம்ம ஹிக்கப் டாப் பொசிஷனில் இருக்க அந்த காந்தனால ஃபைனலாக இவன் ஒரு டிராகனை மீட் பண்ணி அதை கில் பண்ணணும், மக்கள் மத்தியில் கில் பண்ணி
வைக்கிங்காக அந்த பர்க்கஸாக மாறணுங்கிறது தான் அவங்க அப்பாவோட ஆசையாக இருந்திருக்கு. அவங்க அப்பா அப்போ தான் அந்த டிராகன் ஹண்ட்டுக்கு வேற போயிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பாரு. அந்த சோகத்தை சந்தோஷமாக மாற்றுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய திருவிழாவே நடத்திருப்பாங்க. ஹிக்கப் மற்றவங்க முன்னாடி டிராகன்ஸை கொல்லணும். அதுக்காக மான்ஸ்டர்ஸ் நைட்மேரை திறந்து விடுவாங்க. அந்த நைட்மேர் வெளியில் வந்தோடனே டேரெக்டாக யாரையுமே அட்டாக்லாம் பண்ணியிருக்காது. அங்கேருந்து தப்பிக்கிறது எப்படி அதை தான் நோட் பண்ணும். நம்மளை போலவே இந்த டிராகன்ஸும் மனுஷங்களை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சூப்பராகவே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, ஃபைனலாக இந்த பக்கம் எல்லா வைக்கிங்ஸும் டிராகன் நெஸ்ட்டை உடைக்கும் போது கூட அத்தனை டிராகன்ஸ் இருந்தாலும் அது யாருமே மனுஷங்களை அட்டாக் பண்ணியிருக்காது. ஸோ லிட்டரலி டிராகன்ஸ் மனுஷங்களை அட்டாக் பண்ணுற தாட்லேயே இல்லை, மனுஷங்க தான் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க தேவையில்லாமல். இந்த இடத்துல அந்த சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா சமாதானமாக முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு டெக்னிக்கலாக தன்னுடைய திறமையை யூஸ் பண்ணி ஹிக்கப் அந்த மிருகத்தை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுவார். பட் ஒரு சின்ன சத்தத்தில் அந்த மிருகம் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஹிக்கப்பை அடிக்க வர அங்கே நைட் ஃபியூரிக்கு டெலிபத்திக்கலாக மைண்டில் ஒரு பல்ப் அடிச்சு ஹிக்கப்புக்கு பிரச்சனைங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பள்ளத்தாக்குலேருந்து தப்பிச்சு வெளில ஓடி வந்துடும். அது வரைக்கும் பள்ளத்தாக்கில் மாட்டிட்டு இருந்த அந்த நைட் ஃபியூரி ஹிக்கப்புக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே தப்பிச்சு வெளில வந்துருக்கும். ஸோ விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, அது வரைக்குமே நைட் ஃபியூரி தனிமையில் தான் இருந்திருக்கு, அதுக்குன்னு ஒரு தேவையே இல்லாமல் தான் இருந்திருக்கு. இப்போ ஹிக்கப் பாண்டான அப்புறம் தனக்கான ஒரு தேவை இருக்குது, தான் லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சு அதோடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருந்தாங்களாம். ஸோ இவ்வளோ நாட்கள் தனிமையில் மாட்டிட்டு இருந்த நைட் ஃபியூரி ஹிக்கப்புக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சோடனே அங்கேருந்து தப்பிச்சு வெளில ஓடி வந்து ஹிக்கப்பை காப்பாற்ற மொதல் டைம் நைட் ஃபியூரியை பார்த்தா மற்றவங்க எல்லாருமே ஒன்றா சேர்த்து அதை பிடிச்சிருவாங்க. ஆனால் கொண்டு இருக்க மாட்டாங்க. ஆப்வியஸாக இப்போதைக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரே நைட் ஃபியூரி அதுதான். கொன்னா வேஸ்ட் ஆகிடும்னா அதை பற்றி நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க போல். முடிஞ்ச அளவுக்கு அந்த நைட் ஃபியூரி எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு சொல்லி அவங்க அப்பாவை டெக்னிக்கலாக அந்த பக்கம் ஹிக்கப் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க அப்பா அதெல்லாம் பற்றி கண்டுக்க மாட்டார். டிராகனிஸ்ட் இருக்க இடம் இந்த டிராகனுக்கு தெரிஞ்சிருக்கு, உடனே கிளம்புறோம் அப்படின்னு பட்டுன்னு நைட் ஃபியூரியை வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் கட்டி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஹிக்கப் தப்பு பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும்போது ஆஸ்டிட் வந்து, நீ எதுக்கு அந்த டிராகனை கொல்லலை, மற்றவங்க எல்லாருமே அந்த டிராகனை கொல்லணும்னு நினைக்கும் போது நீ ஏன் கொல்லலன்னு கேட்க, அதை பார்க்கும்போது என்னையே பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஹிக்கப் சொல்லுவார்ல. அதுதான் அந்த பக்கமும் நடந்திருக்கும். ஐ மீன் மற்ற டிராகன்ஸ் எல்லாமே இந்த பக்கம் மற்ற ஹியூமன்ஸ் கூட சண்டை போட்டு இருக்க அந்த சமயத்தில் நைட் ஃபியூரி மட்டும் ஹிக்கப்பை கொல்லாமல் போயிருக்கும். நைட் ஃபியூரி அண்ட் ஹிக்கப் ரெண்டு பேரோட கேரக்டரிஸ்டிக்குமே சேம் தாங்கிற மாதிரி அழகாகவே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த ரெப்ரசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல சம்திங் நான் கிரேஸியாக பண்ண போகிறேன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனிங் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போதைக்கு எல்லாருமே கிளம்பி டேரெக்டாக அந்த ரெட் டெத் இருக்க அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே ரெட்டத்தை பார்த்த மற்றவங்க எல்லா வைக்கிங்ஸுமே பார்த்தீங்கன்னா செதறி ஓட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்து வந்தது அது கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு டிராகனை சமாளிக்கிறதும் அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. அங்கே நம்ம ஹிக்கப்பை பார்த்தோன்னே நம்ம செஞ்ச தப்பு தானா அப்படிங்கிற தாட் ஸ்ட்ரைக்கு வந்திருக்கோம். இந்த பக்கம் ஹிக்கப் நைட் ஃபியூரியை காப்பாற்ற முடியாமல் தண்ணி கட்டியில் மூழ்கிடுவார். அந்த இடத்துல ஸ்ட்ரைக் உள்ளே பூந்து டிராகனை காப்பாற்றி நான் செஞ்ச தப்பு தாங்கிறத அக்செப்ட் பண்ணவும் செய்வார். மன்னிப்பு கேட்குறவங்க பெரிய மனுஷன்னு சும்மாவும் சொன்னாங்க. இந்த இடத்துல ஹிக்கப் நைட் ஃபியூரி ஒன்றா சேர்ந்து ரெட்டத்தை போட்டு பொழப்பாங்க. அவங்க அது வரைக்கும் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே இறக்குவாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த ட்ரைனிங் மாண்டாஜ் அப்போ நிறைய டைம் இந்த பக்கம் அந்த ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன்லேருந்து கீழே வந்துடுவார். நைட் ஃபியூரி அதோடைய ரெக்கையை லிட்டரலி பேராஷூட் மாதிரி யூஸ் பண்ணும். பட் பேராஷூட்டில் ஓட்ட விழுந்தால் என்ன பண்ண முடியும், கீழே வந்துடுவோம்ல. அந்த ஒரு விஷயத்தை இங்கே அப்ளை பண்ணுவார். அவ்வளோ பெரிய ஒரு ட்ராகனை பறக்க வச்சு அதோடைய அந்த விங்ஸில் ஓட்டியை போட்டுருவார். அது மட்டும் இல்லாமல் மீனை ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டெரிபிள் டெரர் கூட இந்த பக்கம் நைட் ஃபியூரி விளையாடிட்டு இருக்கோம். அப்போ அது ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபயர் விட்டு அதுக்குள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சிரும். ஸோ உள்ளே நீங்கள் ஃபயர் ப்ரூஃப் கிடையாதாடா அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹிக்கம் அதையே ஃபைனல் ஃபைட்லேயுமே ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிப்பாரு. அது வரைக்கும் அவருக்கு கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே இறக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் மீடியம் டிராகன்ஸ்லேயே அதிவேகமானது நைட் ஃபியூரி. சவுண்ட் பேரியரையே உடைக்கக்கூடிய அளவுக்கு வேகமாக போகுவான். இந்த வேகத்தையும் கற்றுக்கிட்ட எல்லா வித்தையுமே ஒன்றா யூஸ் பண்ணி ரெட்டத்தை கொண்டுருவாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஸ்க்ரீனில் ஒரு டிராகனோட டெத்தை பார்த்தது இந்த ஷாட்டில் தான். நம்ம ஹிக்கப் என்ன சொல்வார், எந்த டிராகனையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். பட் லிட்ரலி இந்த படம் முழுக்கவே ஒரு டிராகன் தான் செத்துருக்கு, அதை கொன்னது ஹிக்கப் தான். மீன் ஆன் ஸ்க்ரீனில் சொல்கிறேன். ஆஃப் ஸ்க்ரீனில் ஆப்வியஸாக உள்ள இருக்க அந்த வைக்கிங்ஸ் நிறைய டிராகன்ஸை கொண்டு இருந்தாலும் ஆன் ஸ்க்ரீனில் டிராகனை கொல்லக்கூடாதுன்னு சொன்னவன் தாங்க ஒரு டிராகனையை கொண்டு இருக்கான். யாரா நீ? இந்த சமயத்தில் அந்த ஃப்ளேம்ஸுக்கு நடுவில் ஹிக்கப் விழும்போது அதை இந்த பக்கம் நம்ம டூத்தில் ஸ்பாஞ்சை பிடிக்கிற அந்த சீக்வன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா டிராகன்ஸ் உள்ளே தாங்க ஃபயர் ப்ரூஃப் கிடையாது, வெளியில் ஃபயர் ப்ரூஃப் தான். பட் கீழே வந்து நம்ம ஹிக்கப்போட கால் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். டூத்லெஸ் போலவே இவருக்குமே லெஃப்ட் கால் தான் உடஞ்சிருக்கு. டூத்லெஸ்க்கு லெஃப்ட் விங்ஸ் வந்து உடஞ்சிருக்கும், இவருக்கு லெஃப்ட் கால் உடஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு பேருமே அகைன் சேம் பட் டிஃப்ரெண்ட்டுங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. படத்தோட ஓப்பனிங் ஷாட்டாக அப்படிங்க ரீஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஓப்பனிங்லேயுமே மான்ஸ்டர்ஸ் நைட்மேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்போட வந்து விட அட்டாக் பண்ணுறது காமிச்சிருப்பாங்க. அதுதான் இங்கே திரும்பவும் நடந்திருக்கு, பட் அட்டாக் பண்ணல. ஸோ அதே டோர் ஓப்பனிங் சீக்வன்ஸை கொஞ்சம் மாற்றி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த இடத்துல எல்லாருமே சுமூகமாக டிராகன்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு டிராகன்ஸே பெட்டாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இருந்த பக் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி அதோட அந்த மொத்த கதையுமே முடிஞ்சிருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான குட்டி படங்க, வெறும் 90 மினிட்ஸ் தான் ரன் ஆகும். ஹவ் டு ட்ரெயின் எ டிராகன் ட்ரெய்லர்ஸ்லேயே குட்டியான படம் இதுதான். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீல் கூட இருக்கும். டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்.
ஈஸ்ட்ரெக்ஸும் கம்மி தான், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலும் அது மாதிரி மேக்கில் காம்பனிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தன்னோட ராசமான விடையில் மேம்பட்டேன். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா